இந்தியாவில் சிறப்பான கல்வி சொல்லக்கூடிய ஒரு போர்டிங் ஸ்கூல் அப்படி சொல்லணும்னா நவோதயா ஸ்கூல். அதை நம்ம சொல்லலை, நாடு முழுவதும் சொல்லக்கூடிய எல்லாரும் பெரும்பான்மையான ஒரு சொல்லக்கூடிய விஷயம். அப்படி ஒரு ஸ்கூல் இருக்கா இல்லையான்ற தமிழக மக்களுக்கு தெரியாது. காரணம் என்ன காரணம் அப்படின்னு காரணம்னா, தமிழகத்தில் வந்து அது அந்த மத்திய அரசின் பள்ளி வந்து உள்ளே வரக்கூடாதுன்ற என்ன காரணம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பள்ளி இருக்குதுலே வந்து கல்வி கட்டணம் ரொம்ப கம்மியாக ஏழை மாணவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளி உண்டு உறைவிட பள்ளின்னு கூட சொல்லலாம். அந்த பள்ளியில் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் இன்னைக்கு நாடு முழுவதும் பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கல்வித்தரத்தை கொண்டு பள்ளின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நாடு முழுவதும் ஒரு செல்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கோடி காரணம் அப்படின்னா, இந்த பள்ளியில் மும்மொழி கொள்கை இருக்கிறதுனால வந்து மாணவர்கள் வந்து நாடு முழுவதும் அவர்கள் எல்லா இடத்துலையும் எங்கேயும் பணி செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அதனால வந்து அவங்க வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ரெண்டாவது, ஏழை மாணவர்களுக்கு எளிதான கல்வி கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நவோதயா பள்ளி நீண்ட காலமாக வர வேண்டும் என்று பலரும் வந்து கேள்வி கேட்டிருந்தார்கள். அப்படி இருக்கப்படும் போது தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பள்ளி எங்களுக்கு வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. தாக்கல் பண்ணிட்டு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டுமே நாங்கள் பின்பற்றப்படும், நவோதயா பள்ளி மும்மொழி கொள்கை, அதனால தமிழகத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், நாங்கள் மிச்சதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நிலுவைத் தொகை 3548 கோடி பணத்தை மட்டும் கொடுத்துருக்கும் போது மற்றெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு பணத்தை மட்டுமே அவர்கள் வந்து பிரமாண பத்திரத்தில் முதன்மையாக கேட்டுக் கொண்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்த்துக்கிறீங்க? ஏற்கனவே இந்த நவோதயா பள்ளிகள் பத்தின ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துல வந்த பொழுது அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நவோதயா பள்ளிகள் அமைக்கத்தான் வேண்டும், அதுலதான் தாய்மொழிக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது, அப்புறம் எதுக்காக நீங்க வந்து இது மாதிரி எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு அவர்களோட வந்து பணம் பகிர்வுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மத்திய அரசிடம் உட்கார்ந்து பேசலாமே, உங்கள் அதிகாரிகளை அல்ல கல்வி அமைச்சரை நீங்க அங்க அனுப்பி வைத்து நீங்கள் வந்து பேசி இதற்குரிய ஒரு தீர்வு எடுக்கலாமே, இது வந்து தனியாக யாரும் இங்கே வந்து எங்கள் நாடு அப்படின்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் வந்து சொல்லியிருந்தார். இதுக்கு எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், இப்படி பேசுவதே தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கோர்ட்ல இது பண்ணிருந்தாங்க. அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, அப்பவே வந்து நவோதயா பள்ளிகளுக்கான இடங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னும் உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அது எல்லாத்தையும் மீண்டும் வந்து செய்ய மறுத்து, அப்படி நீங்க வேணா பாருங்க, எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பும் அவர்களுக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் அமல்படுத்துவதே கிடையாது. நீதிமன்றத்திலேயே ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் கூட அது உங்களுக்கு கிடைக்குமா, அமலாகுமா அப்படின்னு ஆகாது. ஏன்னா எப்படியாச்சும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமானா நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த அரசு ரொம்ப தெளிவா தான் இருக்கு. அப்ப அப்படி பாருங்க, இப்ப எல்லாரும் அப்ப சந்தோஷப்பட்டாங்க, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது, இனி வந்து இடம் பார்க்க வேண்டும், நவோதயா பள்ளிகள் வந்துரும் என்று எல்லாரும் எதிர்பார்த்து காசியோடு இருந்தார்கள். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நவோதயா பள்ளிகள் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவரை மறுப்பதற்கு அதான் காரணம்னு நம்ம ஏன் சொல்லக்கூடாது? நவோதயா பள்ளியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தாய்மொழி தமிழ்ல தான் படிக்கணும், தாய்மொழியில தான் கண்டிப்பாக படிக்கணும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மஸ்ட் இன் தமிழ், தமிழ்ல தவிர வேற எதுவும் முதல்ல தமிழ், 5ஆம் வரைக்கும் தமிழ் வந்து கட்டாயம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த நவோதயா ஸ்கூல் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அதுல 3வது மொழியாக ஹிந்தியை படித்து விட்டால் இங்க தமிழ் அழிந்து விடும் அப்படின்னு இந்த தற்கூறிகள் இங்க பேசிக் கொண்டிருக்கிறது. ஹிந்தி திணிப்பு கிடையாது, 3வது மொழி உங்களுக்கு சாய்ஸ் தான். சாய்ஸ் தான். இந்த மும்மொழி கொள்கையில வந்து ஹிந்தி வந்து கம்பல்சரிங்கிறது கிடையாது தான். அது அரசியல்வாதிகள் ஹிந்தி திணிப்புன்ற பேர்ல எதிர்க்கிறார்கள். இது வந்து ஒரு தற்கொலைகள் தான். ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நவோதயா பள்ளிகள் வரக்கூடாது, அது வந்து ஹிந்தி திணிப்பு, அதுல ஹிந்தி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதுல வந்து ஒரு நாடகம் தான். நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இவங்க வந்து இவங்களுக்கும் அந்த ஹிந்தி மொழி போராட்டத்துக்குமே முதல்ல சம்பந்தம் கிடையாது. ஆனா இவங்கெல்லாம் ஒண்ணு சொல்லிப்பாங்க, மொழி போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எந்த மொழி போர் தியாகிகளாவது நல்லா நீங்க யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு இருந்த இவ்வளவு திமுக தலைவர்கள் இன்னைக்கு இருக்காங்க, பழைய தலைவர்கள் கருணாநிதி காலத்துல இருந்து இவங்க இந்தி திணிப்பு போராட்டம் நடத்திய காலத்துல இருந்து இந்த கட்சியில இன்னும் ஆட்கள் இருக்கவங்க இருக்காங்க. ஏதாவது ஒரு நபர் இந்த டாப் திமுக கட்சியில இருந்து வந்து அந்த மொழி போர் தியாகிகள் ஏதாச்சும் ஒரு ஆள் இருக்காங்களா? இல்ல. யாரோ ஒரு ஆளு காட்டுங்களேன் பாக்கலாம். கிடையாது. இறந்து போனது எல்லாமே அப்பாவி மக்கள். நீங்க ஒரு மொழியை வைத்து ஒரு மக்களை வந்து தேவையில்லாம அவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் தூண்டி விட்டு அதில் வைத்து இந்த பின் அரசியல் நடத்தக்கூடியதுதான் இந்த திமுக. அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல நியூஸ்ல இருந்து 2வது நியூஸா இருக்கட்டும், இல்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய செய்தியா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயும் அடிநாதமாக இருக்கக்கூடியது இந்த பின் அரசியல் என்பது மட்டும்தான். ஒரு நீட் தேர்வுக்காக
நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி எந்த மரணத்தை வைத்து செய்தார்கள்? நான் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், அனிதா என்ற ஒரு மாணவியினுடைய மரணத்தை வந்து ஒரு பிண அரசியல் செய்து இதை வைத்து நாங்கள் நீட் ரத்து செய்வோம். நாங்கள் நீட்டை ரத்தே செய்ய முடியாது என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். நீட் தேர்வு என்பது இது மத்திய அரசு கொண்டு வந்ததோ என்னமோ கிடையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு கொண்டு வந்தது கிடையாது. மத்தியில் காங்கிரஸும் மாநிலத்தில் நீங்களும் கூட்டாட்சி நடத்தினீங்களே, அந்த கூட்டணி ஆட்சி சமயத்துல தான் இந்த நீட்டுங்கிறதுக்கான ப்ரொபோசல் இருந்தது. அப்பதான் நீட்டு ஒத்துக்கொள்ளப்பட்டது. அப்புறம் அது நீதிமன்றத்திற்கு அது போன பொழுது நீதிமன்றம் அதை அமல்படுத்தியது நீட்டை. நீங்க அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்க வந்து நீட்டை ரத்து பண்ணுவீங்க? எங்கிட்ட போய் ரத்து பண்ண போறீங்க நீட்டை? அதுக்கு வேற நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு நீட் ரகசியம்னு சொல்லி அப்படியும் மக்களை நீங்க ஏமாத்தினீங்க. அப்ப அந்த நீட்டுக்கு இவர்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பிணம் அனிதா, அவ்வளவுதான். எங்கே போனாலும் அந்த ஏரியாவுக்கு மட்டும் போகும்பொழுது அந்த அனிதாவோட போட்டோ வச்சுட்டு அனிதா பேர்ல அப்ப அனிதா பேர்லயும் இவங்க நீட் இன்ஸ்டிடியூட் தொடங்கினாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள், மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற கூடிய ஒரு போர்வையில இவங்க நடத்தி. அப்படித்தான் இந்த ஹிந்தி திணிப்பும். இப்ப இவங்க ஸ்கூல் இருக்கு, இந்த சன்ஷைன் ஸ்கூல் இருக்கு. இந்த சன்ஷைன் ஸ்கூலுக்கு இங்க இருக்க இந்த தூமுவே போறாரு. அது இவங்க போயிட்டு அங்க போய் ஒரு மேடையில பேசுறாரு. தமிழ்ல பேசினா நீங்க ஃபைன் போட்டுவிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உண்மையிலேயே தமிழை அழித்தது யாருங்க? இப்ப அந்த ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் முதல் லாங்குவேஜ், சரி, ரெண்டாவது லாங்குவேஜ் என்ன வச்சிருக்கீங்க? செகண்ட் லாங்குவேஜ் என்ன வச்சிருக்கீங்க? அங்க தமிழ்ல பேசினா ஃபைன், ஓகே. அப்ப தமிழ் இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்ப இன்னொரு மொழியை இப்ப நீங்க அங்க ஹிந்தி தானே வச்சு சொல்லி தரீங்க. அப்ப உங்க ஸ்கூல்ல பணம் கட்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரியான இன்னொரு மொழியை கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு கொடுப்பீங்க. ஆனா அதே நேரத்துல சாதாரண ஏழை மாணவர்கள் இந்த ஸ்கூல், அதாவது அந்த மெட்ரிக் அந்த மாதிரி என்னது இவங்க நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஸ்கூல்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு தலை சிறந்த பள்ளியில ஏழை மாணவர்கள் படித்து விடக்கூடாது என்பது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கம். மற்றபடி இவர்கள் தமிழை வளர்ப்பதெல்லாம் இவர்கள் நோக்கம் கிடையாது. இன்னைக்கு தமிழகத்துல தமிழ் இல்லவே இல்லை, செத்து போச்சு. பாரதியார் என்ன சொன்னாரோ அது இன்னைக்கு நடந்திருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை. இந்த தடவை கூட தேர்வுல கிட்டத்தட்ட 9,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் தமிழ் தேர்வுல ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. இதை தான் பார்க்கிறோம். தகுதி, அதாவது ஆசிரியர்களுடைய தகுதி தேர்வுல கூட ஆசிரியர்களே இன்னைக்கு வந்து தமிழ்ல வந்து இத்தனை சதவீதம் பேர் இன்னைக்கு வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. பார்க்க தானே செய்யறோம். எங்க இருக்கு தமிழ்? மாணவிகள் அவங்க தமிழ்ல எழுதுறது இல்லை, எந்த மாணவியும் தமிழ் எழுதுறது இல்லை, எந்த மாணவனும் தமிழ் எழுதுறது இல்லை. அவன் எழுதுறது முழுக்க தங்கிலீஷ்ல எழுதிட்டு இருக்கான், புதுசா ஒரு லாங்குவேஜ் தான் கத்துட்டு இருக்கான். அப்போ உன்னோட ஆங்கிலத்தை வைத்து தமிழ் எழுத்துக்கள் மறந்து போயாச்சு. எதை காரணம் என்ன? அந்த ஆங்கிலத்தினால. ஆங்கில எழுத்துக்கள் தெரியுது, தமிழ் எழுத்துக்கள் தெரியல. இன்னைக்கு அதான் நிலவரம். அப்ப தமிழை அழித்தது நீ. இந்த ஹிந்தி உன்னை தமிழை அழிக்கவில்லை. ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் மூன்றும் படித்த மாணவர்கள் இன்னைக்கும் வந்து அவங்க தமிழ் நல்லா தான் பண்றாங்க, நல்லபடியாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப இங்கிருந்து தமிழ்நாட்டை தாண்டி இவன் எவனும் படிச்சுட்டு இவன் வெளில போயிடக்கூடாது. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க இவங்க நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி கும்மிடி பூண்டி வரைக்கும் தான் இவங்களுடைய தமிழ்ங்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? நாடு முழுவதும் காமனா இருக்கக்கூடிய லாங்குவேஜ் என்ன? அப்ப இந்த தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி ஒருத்தன் போனா அவன் வந்து தற்கூரியா என்ன பண்ணணும்னு தெரியாம நின்றுட்டு இருக்கணும். அதுதானே இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப சாதாரணமானவர்கள் இந்த தமிழகத்தை விட்டு வெளியில போக அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்கு நல்ல விதமான ஸ்கூலும் நீங்க தரப்போறது கிடையாது. நவோதயா பள்ளிகளை மத்திய அரசு தருகிறேன் என்று சொன்னாலும் அதையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க விட போறது கிடையாது. அப்ப அவன் தற்கூரியா இவங்களுக்கு பின்னாடி கொடி பிடிச்சுக்கிட்டு இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்களாக அப்பதான், ஏன்னா இந்த மாதிரியான ஹிந்தி அது அழிப்பு, ஹிந்தி திணிப்பு அப்படின்னு நீங்க போராட்டம் நடத்தினா உங்க பின்னாடி வருவதற்கான அடியாட்களாக நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய மாணவர்களை மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் மாணவர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து வருகிறது திமுக. அப்படித்தான் இன்னைக்கு அவர்களா ஃபைல் பண்ணிக்கக்கூடிய அந்த பிரமாண பத்திரத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். மற்றபடி ஹிந்தி திணிப்பு என்பது வந்து அது வந்து செத்துப்போன ஒரு அஜெண்டா. ஏன்னா எப்பவுமே இவங்களுக்கு ஒரு செத்துப்போன அஜெண்டாக்கள் பலது வச்சிருப்பாங்க. ஹிந்தி திணிப்பு, திராவிட நாடு, இந்த மாதிரி ஒரு 4 அஜெண்டா. இதை மாற்றி மாற்றி ப்ளே பண்ணிப்பாங்க எப்போ எது வேணுமோ. அந்த மாதிரி ப்ளே செய்யக்கூடிய ஒன்று தான் இந்த ஹிந்தி திணிப்பு, நவோதயா ஸ்கூல் எதிர்ப்பு.